ஹஜ்ஜுடைய காலத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இப்பொழுதிருந்தே ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள் புனித மக்கமா நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களை, சில சகோதரர்கள் இந்த ஹஜ் உம்ரா எவ்வாறு செய்ய வேண்டும், அதனுடைய முறையை தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க ஹஜ் இதே போல உம்ரா எவ்வாறு செய்ய வேண்டும், அந்த முறைகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இஸ்லாத்துடைய 5 கடமைகளில் 5வது கடமை தான் ஹஜ். அருமையானவர்களே, இந்த ஹஜ்ஜை நாங்கள் செய்வதாக இருந்தால் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைய வேண்டும். துல்ஹிஜ்ஜாவுடைய 8வது நாள், இதற்கு யௌமுத் தர்வியா என்று கூறுவார்கள். இந்த நாளிலிருந்து ஹஜ்ஜுடைய கடமைகள் கிரிகைகள் ஆரம்பமாகின்றன. உம்ராவை எடுத்துக்கொண்டால் நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உம்ராவை செய்து கொள்ளலாம். அது முஹர்ரம் மாதத்திலும் செய்து கொள்ளலாம், ரமலானுடைய மாதத்திலும் செய்து கொள்ளலாம். இதே போல ரபியுல் அவ்வல், ரஜப், ஷாபான் எந்த மாதத்தில் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் ஹஜ்ஜை நாங்கள் செய்வதாக இருந்தால் துல்ஹிஜ்ஜா மாதம் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும். அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் தான் இந்த 5வது கடமையான ஹஜ்ஜை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். சில சகோதரர்கள் உம்ரா ஹஜ் எவ்வாறு செய்வது, அதனுடைய முறையை தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, முதலாவதாக நாங்கள் உம்ரா எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். உம்ரா என்று வரும் பொழுது உம்ராவுடைய கடமைகள் 4 இருக்கின்றன. முதலாவதாக நாங்கள் ஊரிலிருந்து செல்லும் பொழுது ஆரம்பமாக குளித்துவிட்டு அதற்கு பிறகு மனம் பூசி நகங்களை வெட்டியதற்கு பிறகு இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நவைத்துல் உம்ரத்தலில்லா, அல்லாஹுக்காக வேண்டி உம்ராவுடைய கடமையை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக அருமையானவர்களே, ஆண்கள் ஆடை அணியும் பொழுது தைத்த ஆடையை ஆண்கள் அணிவதற்கு அனுமதி கிடையாது, பெண்களுக்கு அணிவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆண்கள் அந்த இஹ்ராமுடைய ஆடையை தான் அணிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவுல ஹஜ்ஜுடைய அர்கான்கள், வாஜிபுகள், சுன்னத்துகள், நிபந்தனைகள் எவைகளெல்லாம் ஹராம் என்ற விடயத்தை தெளிவாக பேசுகிறேன். ஆக நாங்கள் ஊரிலிருந்தே செல்லும் பொழுது நியத்தை வைத்துக் கொள்வது சிறந்தது. கட்டாயம் வைக்க வேண்டிய இடம் எது என்று பார்த்தால் அந்த யலம்லம் என்ற இடம், அதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிரதேசத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு இடத்தை முடிவு செய்தார்கள், இந்த இடத்தில் வைத்து நியத்தை வைக்கும்படி. அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா, இந்தியாவிலே இருக்கக்கூடியவர்கள் யலம்லம் என்ற இடத்தை தாண்டும் பொழுது நாங்கள் நியத்தை கட்டாயமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மக்காவிலிருந்து 130 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்கிறது. நாங்கள் விமானத்திலே செல்லும் பொழுது நமக்கு வழிகாட்டியாக வரக்கூடியவர் அந்த இடத்தில் இப்பொழுது நாங்கள் யலம்லம் என்ற இடத்தை அடைந்து விட்டோம் என்று நியத்தை சொல்லிக் கொடுப்பார். நாங்கள் நியத்தை வைத்ததற்கு பிறகு மக்காவுக்கு செல்வோம். எங்களுடைய லக்கேஜுகள் அனைத்தையும் ஹோட்டலிலே வைத்துவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் காபாவை நோக்கி செல்வோம். இந்த சந்தர்ப்பத்தில் அருமையானவர்களே, 2வது கடமை என்ன? காபத்துல்லாவை தவாஃப் செய்வது. ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக இருந்து தான் தவாஃப் ஆரம்பமாகிறது. கூட்டம் அதிகமாக இருப்பதின் காரணமாக எமக்கு சில சந்தர்ப்பங்களில் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை பார்க்க முடியாமல் போகும். எனவே தான் பச்சை விளக்குகள் அவ்வாறு இதற்கு அடையாளமாக அந்த மஸ்ஜிதுல் ஹராமுடைய ஒவ்வொரு மாடியிலும் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதை கவனித்து நாங்கள் தவாஃபை ஆரம்பிக்க முடியும். எனவே காபத்துல்லாவை இடது புறமாக விட்டுவிட்டு நாங்கள் காபாவை 7 முறை சுற்ற வேண்டும். 7 முறை சுற்றுவதற்கு தான் ஒரு தவாஃப் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 7 முறை சுற்றியதற்கு பிறகு மகாமை இப்ராஹிம் என்ற அந்த இடத்துக்கு பின்னால் வந்து நாங்கள் 2 ரக்அத்தை தொழுது கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த இடத்திலே ஜம்சம் தண்ணீர் இருக்கும், நாங்கள் ஜம்சம் தண்ணீரை குடித்துக் கொள்ளலாம். அடுத்து 3வது கடமை, முதலாவது நியத்து, 2வது தவாஃப் செய்வது, 3வது கடமை சஃபா மர்வா கிடையில் தொங்கும்
தொங்கோட்டம் ஓட வேண்டும். சஃபாவிலே ஆரம்பித்து மர்வாவிலே நாங்கள் முடிக்க வேண்டும். இவ்வாறு 7 தொங்கோட்டம் ஓடியதற்கு பிறகு 4வது உம்ராவுடைய கடமை என்ன? தலைமுடியை களைத்து கொள்ளல். தலைமுடியை முழுமையாக வலிப்பவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை இவருக்கு ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. இதே போல யார் தலைமுடியை வலிக்காமல் குறைத்து ஷோட்டாக வெட்டுகிறாரோ இவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தான் ரஹ்மத்தை தேடி துஆ செய்திருக்கிறார்கள். எனவே நபி அவர்களுடைய துஆ முழுமையாக நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தலைமுடியை முழுமையாக வெட்டிக்கொள்ள வேண்டும். இதே போல பெண்கள் தலைமுடியை களைவதாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய நுடிமுடிகளில் சிலதை வெட்டி கொள்ளலாம். இவ்வாறு இந்த தலைமுடியை களைவதோடு உம்ராவுடைய கடமைகள் முழுமை பெற்று விடுகின்றன. எனவே உம்ராவுடைய கடமைகள் 4. இதே போல ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் அருமையானவர்களே, ஹஜ் செய்யக்கூடிய முறை என்னவென்று சொன்னால் ஹஜ் துல்ஹிஜ்ஜாவுடைய 8வது நாள் யௌமு தர்வியா என்று கூறுவார்கள். இந்த 8வது நாளில் இருந்து தான் ஹஜ்ஜுடைய கடமைகள் ஆரம்பமாகும். ஹஜ் என்று வரும் பொழுது 4 விதத்தில் ஹஜ்ஜுடைய நியத் அமைகிறது. முதலாவது இஃப்ராத் என்று சொல்லப்படும், 2வது தமத்து, 3வது கிரான், 4வது இத்லாக். இவ்வாறு 4 முறைகள் இருக்கின்றன. முதலாவது முறை இஃப்ராத். இஃப்ராத் என்று சொன்னால் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இஹ்ராமுடைய ஆடையை நாங்கள் அணியும் பொழுது ஹஜ்ஜுடைய நியத்தை வைத்துக் கொள்வது. ஹஜ்ஜுடைய நியத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் மக்காவுக்கு செல்கிறோம். முதலாவதாக நாங்கள் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றியதற்கு பின்னால அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மீகாத்துக்கு செல்ல வேண்டும். உதாரணமாக தன்ஐம் என்ற இடம் இருக்கிறது, மக்காவிலே மிகவும் நெருக்கமான இடம். இந்த இடத்திற்கு தான் மஸ்ஜிது ஆயிஷா என்றும் சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கிறது. அதிகமானவர்கள் 2வது தடவை உம்ரா செய்வதாக இருந்தால் இந்த இடத்திற்கு சென்று தான் அங்கே குளித்துவிட்டு மீண்டும் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து நியத்து வைத்து மக்காவுக்கு வருவார்கள். எனவே முதலாவதாக இஃப்ராத் என்று சொன்னால் இஹ்ராமுடைய ஆடையை அணியும் பொழுதே ஹஜ்ஜுடைய நியத்திலே அணிவது. ஹஜ்ஜுடைய எல்லா கிரிகைகளையும் முடித்துவிட்டு அதற்கு பிறகு பக்கத்திலே இருக்கக்கூடிய மீகாத்துக்கு சென்று அங்கே மீண்டும் இஹ்ராம் குளித்துவிட்டு இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து உம்ராவுடைய நியத்தை வைத்து உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவது. இந்த உம்ராவை அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் முடிவதற்குள்ளால் நிறைவேற்றுவது. இந்த முறைக்கு இஃப்ராத் என்பதாக சொல்லப்படும். 2வது வகை தமத்து. தமத்து என்று சொன்னால் இங்கே இருந்து அவர் இஹ்ராமுடைய ஆடையை அணியும் பொழுது உம்ராவுடைய நியத்தை வைத்து தான் இஹ்ராமுடைய ஆடையை அணிவார். அதற்கு பிறகு மக்காவுக்கு சென்று ஆரம்பமாக உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றியதற்கு பிறகு இஹ்ராமுடைய ஆடையை களைந்து மீண்டும் அவர் குளித்து அந்த குறிப்பிட்ட மீகாத்தில் அந்த தன்ஐம் அல்லது மஸ்ஜிது ஆயிஷாவுக்கு சென்று அவர் குளித்து மீண்டும் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்து அங்கிருந்து அவர் தல்பியா சொன்னவராக அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவார். இந்த முறைக்கு தமத்து என்பதாக சொல்லப்படும். 3வது முறை கிரான். கிரான் என்று சொன்னால் ஒரே நியத்தில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்துக் கொள்வது. இஹ்ராமுடைய ஆடை அணியும் பொழுது ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுகிறேன் என்று நியத்து வைத்துக் கொண்டு இவர் அந்த கிரிகைகளை செய்வார். ஒரே இஹ்ராமுடைய ஆடையில் ஹஜ்ஜுடைய கடமைகளையும் நிறைவேற்றுவார், உம்ராவுடைய கடமைகளும் நிறைவேற்றுவார். ஹஜ் செய்துவிட்டு உம்ரா செய்வதற்காக வேண்டி அந்த இஹ்ராமுடைய ஆடையை களைய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மீகாத்துக்கு சென்று நியத்து வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒரே இஹ்ராமுடைய ஆடையில் ஹஜ்ஜையும் நிறைவேற்ற முடியும், உம்ராவையும் நிறைவேற்ற முடியும். இதற்கு கிரான் என்பதாக சொல்லப்படுகிறது. 4வது ஒரு முறை இருக்கிறது. இந்த முறை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் மட்டும் தான் இருக்கிறது. அதற்கு அல் இத்லாக் என்பதாக சொல்லப்படும். அதாவது பொதுவாக நியத்தை வைத்தல். குறிப்பாக ஹஜ் உம்ரா என்ற நியத்து வைக்காமல் இஹ்ராமுடைய ஆடையை அணியும் பொழுது கிரிகைகளை நிறைவேற்றுகிறேன் என்ற நியத்தை வைத்து செல்வார். அங்கே அவர் சென்றதற்கு பிறகு அவர் விரும்பினால் உம்ராவுடைய நியத்தை வைத்து உம்ராவுடைய கடமையை செய்வார், அல்லது ஹஜ்ஜுடைய நியத்தை வைத்து ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்வார். இதற்கு அல் இத்லாக் என்பதாக சொல்லப்படும். இந்த 4 முறைகளில் மிகச்சிறந்த முறை எது என்று பார்த்தால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் மிகச்சிறந்த முறை எது என்று பார்த்தால் அல் இஃப்ராத்
இஃப்ராத் என்ற முறை, அதற்கு பிறகு தமத்து என்ற முறை, மூன்றாவது முறை கிரான், அதாவது ஒரே நியத்தில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்துக் கொள்வது. இதே போல ஹனஃபி மத்ஹப்ல அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் மிகவும் ஏற்றமானது முதலாவது அல் கிரான், இரண்டாவது தமத்து, மூன்றாவது இஃப்ராத். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் முதலாவது இஃப்ராத், இரண்டாவது கிரான், மூன்றாவது தமத்து. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் முதலாவது தமத்து, இரண்டாவது இஃப்ராத், மூன்றாவது கிரான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இஃப்ராத் தான் சிறந்ததாக இருந்தாலும் முக்கியமான ஒரு நிபந்தனையும் விடுக்கிறார்கள். அதாவது அவர் முதலாவதாக ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றியதற்கு பிறகு அதே துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் உம்ராவுடைய கடமையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற நிபந்தனையில் தான் இஃப்ராத் அவர்களிடத்தில் மிக முக்கியமானது என்பதாக கூறுகிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் ஹஜ்ஜுகளை செய்து கொள்ளலாம். இந்த ஹஜ்ஜை நாங்கள் எவ்வாறு செய்வது என்று பார்த்தால், துல்ஹிஜ்ஜாவுடைய 8வது நாளில் இருந்து இந்த ஹஜ்ஜுடைய கிரகைகள் ஆரம்பமாகின்றன. இந்த 8வது நாளுக்கு யௌமு தர்வியா என்பதாக சொல்லப்படும், தாக தீர்க்கக்கூடிய நாள் என்பதாக சொல்லப்படும். ஏன் இந்த நாளுக்கு யௌமு தர்வியா என்று சொல்லப்படுகிறது என்றால், அந்த காலத்திலே கடும் உஷ்ணமாக இருக்கும். எனவே மக்காவிலே இருக்கக்கூடியவர்கள் ஹாஜிமார்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி பல தண்ணீர் வசதிகளை ஏற்பாடு செய்வார்கள். எனவே தான் இந்த நாளுக்கு யௌமு தர்வியா, தாகத்தை தீர்க்கக்கூடிய நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. 8வது நாள் ஹாஜிமார்கள் தல்பியா ஓதியவர்களாக அவர்கள் ஏற்கனவே ஹஜ்ஜுடைய நியத்தை வைத்திருப்பார்கள். எனவே இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து தல்பியா ஓதியவர்களாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற இந்த தல்பியாவை மீட்டி மீட்டி ஓதியவர்களாக மினாவை அடைவார்கள். மினாவுக்கு வந்து அங்கே லுஹர், அசர், மக்ரிப், இஷா, அடுத்த நாள் சுபஹ், இந்த 5 தொழுகைகளையும் மினாவில் தான் தொழுவார்கள். 4 ரக்காத்துடைய தொழுகைகளை சேர்த்து சுருக்கி தொழுவார்கள். லுஹரையும் அசரையும் சேர்த்து சுருக்கி 2 ரக்காத்தாக தொழுவார்கள். மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து மக்ரிபை 3 ரக்காத்தாகவும் இஷாவை சுருக்கி 2 ரக்காத்தாகவும் தொழுவார்கள். 8வது நாள் முழுமையாக அவர்கள் மினாவில் தான் இருப்பார்கள். அன்றைய இரவையும் அங்கே தான் கழிப்பார்கள். எனவே தான் ஹஜ்ஜிலே ஹஜ்ஜுடைய காலத்தில் ஆயிரக்கணக்கான டென்ட்கள் அடிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்ப்போம். ஹாஜிமார்கள் அந்த டென்ட்களிலே மினாவிலே தங்கியிருப்பார்கள். அடுத்த நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், இந்த நாளுக்கு அரஃபாவுடைய தினம் என்பதாக சொல்லப்படும். அன்றைய நாளில் ஹாஜிமார்கள் சுபஹ் தொழுகையை மினாவிலே நிறைவேற்றியதற்கு பிறகு சூரியன் உதித்ததற்கு பிறகு அரஃபாவை நோக்கி செல்வார்கள். அரஃபாவுடைய நாள் மிக முக்கியமான நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆக்களை கபூல் செய்யக்கூடிய நாள். எனவே இவர்கள் என்ன செய்வார்கள், அந்த அரஃபாவுடைய மைதானத்தை நோக்கி மினாவிலிருந்து செல்வார்கள். மினாவிலிருந்து அரஃபாவுக்கு 10 to 11 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. எனவே 9வது நாள் சூரியன் உதயமானதற்கு பிறகு அரஃபாவை நோக்கி செல்வார்கள். அங்கே லுஹரையும் அசரையும் சேர்த்து சுருக்கி 2 ரக்காத்தாக தொழுவார்கள். சூரியன் மறையும் வரை, மக்ரிபுடைய நேரம் வரை அந்த நாளிலே துஆவில் தான் அவர்கள் ஈடுபடுவார்கள். அதற்கு பிறகு மக்ரிப், அதாவது சூரியன் மறைந்ததற்கு பிறகு துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவை நோக்கி ஹாஜிமார்கள் செல்வார்கள். முஸ்தலிஃபாவுக்கு சென்று மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுவார்கள். மக்ரிபை 3 ரக்காத்தாகவும் இஷாவை சுருக்கி 2 ரக்காத்தாகவும் தொழுது அன்றைய இரவு முஸ்தலிஃபாவில் தான் அவர்கள் தங்குவார்கள். அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு கிட்டத்தட்ட 6 to 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் இரவை அவர்கள் முஸ்தலிஃபாவில் தான் கழிப்பார்கள். பிறகு துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள், அன்றைய தினம் தான் பெருநாளுடைய தினம், ஹஜ் பெருநாளுடைய தினம். சுபஹ் தொழுகையை முஸ்தலிஃபாவிலே தொழுதுவிட்டு மினாவை நோக்கி பயணமாவார்கள். மினாவிலே தான் ஜம்ராக்கள் இருக்கின்றன. எனவே ஷைத்தான்களுக்கு கல்லடிப்பதற்காக வேண்டி முஸ்தலிஃபாவில் தான் கற்களை பொறுக்கிக் கொண்டு ஹாஜிமார்கள் செல்வார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் லுஹர்
தொழுகைக்கு முன்னால் ஜம்ரத்துல் அக்கபாவுக்கு சென்று 7 கற்களை எறிவார்கள். அதற்கு பிறகு தலைமுடிகளை களைந்து கொள்வார்கள். பெண்களாக இருந்தால் தங்களுடைய தலைமுடிகளில் சிறிதளவை கத்தரித்துக் கொள்வார்கள். அதற்கு பிறகு குர்பான் கொடுப்பதாக இருந்தால் குர்பானி கொடுக்க முடியும். அதற்கு பிறகு அன்றைய தினம் பெருநாளுடைய தினமாக இருப்பதினால் இஹ்ராமுடைய ஆடையை களைந்து புத்தாடையை ஹாஜிமார்கள் அணிந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு மக்காவுக்கு சென்று தவாஃபுல் இஃபாதா கட்டாயமாக செய்யக்கூடிய அந்த தவாஃபையும் செய்துவிட்டு அவர்கள் மினாவுக்கு திரும்புவார்கள். தவாஃபுல் இஃபாதாவை துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாளும் நிறைவேற்ற முடியும், அல்லது வரக்கூடிய 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலும் இதை நிறைவேற்ற முடியும். மறுநாள் பிறை 11, இதே போல பிறை 12, பிறை 13 ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் ஹாஜிமார்கள் மினாவில் தான் தங்கியிருப்பார்கள். லுஹர் தொழுகைக்கு பின்னால் அந்த ஜம்ராக்களுக்கு சென்று 3 இடங்களிலும் 7 கல், அதாவது 21 கல் வீதம் 3 நாளும் அந்த அமலை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இந்த அமலை நிறைவேற்றியதற்கு பிறகு ஐயாமு தஷ்ரீக்குடைய கடைசி நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய 13வது நாள் கடைசியாக தவாஃபுல் வதா விடை பெறக்கூடிய தவாஃபை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வார்கள். தவாஃபுல் வதாவை அவர்கள் செய்ததற்கு பிறகு சஃபா மர்வாக்கிடையில் சை தொங்கோட்டமும் ஓட வேண்டும். மதீனாவுக்கு இவர்கள் செல்வதாக இருந்தால் செல்வதற்கு முன்னால் இந்த தவாஃபுல் வதா விடை பெறக்கூடிய இந்த தவாஃபை நிறைவேற்றியதற்கு பிறகுதான் அவர்கள் மதீனா செல்ல வேண்டும் அல்லது ஊருக்கு திரும்ப வேண்டும். எனவே இந்த தவாஃபை செய்ததற்கு பிறகு சஃபா மர்வாவுக்கிடையில் சையும் செய்ய வேண்டும். இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் முழுமை பெறுகின்றன. எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய 8வது நாளிலிருந்து 13வது நாள் 6 நாட்கள் ஹஜ்ஜுடைய நாட்கள். இந்த 6 நாட்களில் தான் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் இருக்கின்றன. எனவே இதற்கு பிறகு அவர்கள் விரும்பினால் ஊருக்கு திரும்பலாம். அப்படி இல்லாவிட்டால் மதீனாவுக்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதா ஷரீஃபை ஜியாரத் செய்து அங்கே இருக்கக்கூடிய பல விடயங்களை அவர்கள் பார்வையிடுவார்கள். எனவே இது தான் ஹஜ் செய்யக்கூடிய முறை. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும், நம்முடைய குடும்பத்தினருக்கும், நம்முடைய பரம்பரையினருக்கும், பூரா உலக முஸ்லிம்களுக்கும் அடிக்கடி ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியங்களை நசீபாக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.